டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் அவருடைய அருட்சீடர் ஸ்ரீ பிரம்மநாயகம் சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தென்காசி டு அதாவது சென்னை வர ரூட்டு இப்படி சொல்லலாம். நம்ம ராஜபாளையத்தில் இருந்து மதுரை வர ரூட்டு, அந்த ரூட்டு பைபாஸில் லெஃப்ட் சைடில் ராஜபாளையத்துலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக வந்தோம்னாக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து லெஃப்ட் சைடில் இந்த இடம் இருக்குது. இது வந்து ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கிற இடம். எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சித்த சமாதிகள் இருக்குது, ஜீவ சமாதிகள். அதில் பார்த்திங்கனாக்கா இந்த இடமும் கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்குது. வந்து பார்த்துட்டு போனோம்னாக்கா, ஐயா பிரம்மநாயக சுவாமிகள் வந்து ஸ்ரீ பாம்பாட்டி சித்தருடைய சீடர், அருட்சீடர். இந்த இடங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இது நம்ம சித்தரை பற்றி ஒரு ஆர்வமுள்ள நண்பர்கள், விருப்பம் உள்ள நண்பர்கள், பக்திமான்கள் இவங்களாம் நினச்சோம்னா இந்த இடத்த நிச்சயமாக நல்ல வெளி உலகுக்கு தெரிகிற மாதிரி நம்ம காட்டலாம். இப்போ கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது. நாம் எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த ஊரில் உள்ள நண்பர்கள் யாராவது உண்மையான தொண்டு உள்ளம் கொண்ட நண்பர்கள் யாராவது கிடைச்சாங்க அப்படின்னாக்கா, விரைவில் இது ஏதாவது சரி பண்ணக்கூடிய நடவடிக்கைகள், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் நம்ம செய்யலாம். ஐயா வந்து இவர் தான் பாருங்கள், ஐயா இவருக்கு தான் பிரம்மநாயகம் ஐயா. இந்த ஐயாவோட ஜீவ சமாதி தான் இது. இப்போ உள்ளே உங்களுக்கு போய் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். செப்பல் விடக்கள் விட விங்கோ கையில் பிடிச்சி. ஐயாவோட கொள்கையை பாருங்கள். மனம் போல் வாழ்வு, ஆலயத்தை தூய்மை ஏற்றுவதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பீடத்தில் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உணவுப் பொருளும் வைக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. வர நண்பர்கள் மனதார ஒரு நிமிஷம் உட்காந்து வேண்டிட்டு போனீங்கனாலே போதும். ஐயாவோட ஆத்மலிங்கம் பாருங்கள், பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஐயாவோட திருவுருவப் படத்தை பாருங்கள். ஐயாவோட கண்ணை பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஐயாவோட கண்லேருந்து ஏதோ ஒரு ஒளி வரா மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. அது அனுபவபூர்வமாக மனசால் உணர்ந்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஐயாவோட கண்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை தான் ஐயாவும் சொல்கிறாரு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் இது போல் ஏதாவது சித்தர்கள் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால், இடங்கள் பற்றி தெரிஞ்சால் சொல்கிறேன். இவரை பற்றி மேலும் விவரங்கள் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நண்பர்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம்.